வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை டு கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மாதவரம் சந்திப்பு முதல் நல்லூர் சுங்கச்சாவடி வரையிலான சுமார் 10.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை குறித்த சமீபத்தில் வெளியான முக்கிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிடம் இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தியுள்ளார். இதனால் 2018ஆம் ஆண்டிலிருந்து கிடப்பில் கிடந்த இந்த மேம்பால திட்டமானது தற்போது மீண்டும் வேகம் பெற தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் 10.5 கிலோமீட்டர் பகுதியில் தினமும் சுமார் 1.5 லட்சம் வாகனங்கள் பயணிக்கின்றன. மேலும் மாதவரம் மற்றும் நல்லூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கொள்கலன் சரக்கு நிலையங்கள், கிடங்குகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகளவில் உள்ளன. இதனால் கனரக வாகனங்களின் நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சாலையை 6 வழியாக விரிவாக்கம் செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முயன்றது. ஆனால் ஆக்கிரமிப்புகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகளின் எதிர்ப்பு காரணமாக நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு சாலை குறுகியதாகவே நீடித்தது. இதனால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்கள் கூட நகர மருத்துவமனைகளை அடைய 90 நிமிடங்களுக்கு மேலாகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய விவரங்கள். திட்டத்தின் பெயர் மாதவரம் டு நல்லூர் உயர்மட்ட மேம்பால பாதை. இந்த திட்டத்தின் மொத்த நீளம் சுமார் 10.5 கிலோமீட்டர். இந்த திட்டத்தின் அமைவிடம் சென்னை டு கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. செயல்படுத்தும் அமைப்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை. இந்த திட்டமானது விரிவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாராக உள்ள நிலையில் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள். மேம்பாலம் அமைக்கப்பட்டால் சென்னை துறைமுகம் மற்றும் ஆந்திரா நோக்கி செல்லும் கனரக மற்றும் விரைவு வாகனங்கள் மேலே உள்ள பாலத்தில் சென்றுவிடும். இதனால் தரைதளச்சாலை உள்ளூர் மக்களின் பயன்பாட்டிற்கு எளிதாகும். மாதவரம், புழல், செங்குன்றம், அம்பத்தூர், கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதி மக்களின் பயண நேரமானது வெகுவாக குறைகிறது. இந்த மேம்பாலம் அமைந்தால் சென்னை வெளிவட்ட சாலை மற்றும் சென்னை புறவழிச்சாலை ஆகியவற்றுக்கான இணைப்பு மிகவும் எளிதாகும். மேலும் இந்த சாலையை மாநில நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்படைக்க NHAI ஆலோசித்து வந்தது. ஆனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதை மாநில அரசிடம் ஒப்படைத்தால் நிதி பற்றாக்குறையால் திட்டம் மேலும் தாமதமாகும். எனவே NHAI நேரடியாக மேம்பாலத்தை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக அரசும் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து வருவதால் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.